நம்ம கண்ணனை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த கண்ணனை பற்றின ஒரு கதை தான் இது. ஒரு தடவை நம்ம கண்ணன் முத்துராவில் இருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா, பிருந்தாவனத்தில் இருக்கும்போது, மதுரா இல்லை பிருந்தாவனம் மன்னிச்சிருங்க, அந்த பிருந்தாவனத்தில் இருக்கும்போது கண்ணன் ஒரு மழலையான ஒரு சின்ன குழந்தை, கை கூப்பி அப்படியே தவழ்ந்து 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 அப்படியே நடக்கக்கூடிய ஒரு சின்ன மழலையான ஒரு குழந்தை தான் நம்ம கண்ணன். அந்த நேரத்தில் நடந்தது தான் இந்த கதை. அப்படி நம்ம கண்ணன் மழலையாக இருந்து விளையாட்டி அழகாக சிரிக்க வச்சு தாய் மீது பாசம் கொண்டு நம் கண்ணன் ஒரு லீலை புரிந்தான். லீலை என்ன என்று பார்ப்போமா? ஒரு முறை ஒரு வயதான கிழவி வீட்டு கொண்டு வந்தார்கள் பழங்களை. எல்லா வீட்டவரும் அதை வாங்குவதற்காக அதே அளவிற்கான அரிசியை கொடுத்து வாங்குவார்கள். நம் கண்ணனுக்கும் வாங்க வேண்டும் என்ற ஆசை. பழங்களை பார்த்ததும் நல்லாக இருக்கிறது என்று. கண்ணன் தான் மழலையாயிற்றே, குழந்தை என்ன செய்யும்? அந்த சின்ன கைகளால், அத்தருண்டு கைகளால், நாள் பருக்க கூட வரா அளவுக்கு அரிசி எடுத்துகிட்டு போயிட்டு, பாட்டி எனக்கு மாம்பழம் வேணும் கேட்குறேன். நம்ம பாட்டி, இதுக்கு வராதேப்பா, இந்த கையளவு அரிசிக்கு கொஞ்சம் தான்ப்பா வரும், மாம்பழம் வராதுப்பா, ஒரு மாம்பழம் தான் வரும் அப்படின்னு சொன்னதும் கண்ணன் கவலைப்படுறான். என்கிட்ட எங்களோட கையில் என்னால் இதுக்கு மேலே எடுத்துகிட்டு வர முடியாதே பாட்டி, நீங்கள் எனக்கு தர மாட்டிங்களா? கண்ணன் அழுகுறான். கண்ணனோட மழலை பேச்சு அந்த பாட்டியை மயக்குது. இந்த குழந்தை கடவுளுக்கு செரிமானம் ஆனது, இந்த குழந்தைக்கு கொடுக்கவில்லை எனில் இப்பழங்கள் கூட வீணடா அப்படின்னு அந்த பாட்டி கொடுக்குறாங்க. கண்ணனோட கையில் பத்தில் அந்த பழங்கள் எல்லாம் பெருசாக இருக்குது. சின்ன கையில் என்ன பட்டும், ஒரு பழம் 2 பழமே பத்தாது, அவ்வளோ பழம். ஆனால் அவனுக்கு மொத்த பழமும் வேண்டும். என்ன பண்ணுறான், அவனோட துணி, அவன் போட்டிருந்த துணியிலே அப்படியே பழங்கள் 2-3 பழம் அப்படியே துணியிலே வச்சுக்கிட்டு அப்படியே தவந்து ஓரளவு நடக்கிற ஒரு கண்ணனாக இருந்தான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மாம்பழத்தை எல்லாத்தையும் வச்சுட்டான். பாட்டியும், என்னது நம்மளுக்கு வியாபாரமே நல்லா இல்லையே, ஆனால் ஒரு குழந்தையோட மழலை கேட்டோன்ற ஒரு சந்தோஷத்தோடு அந்த பாட்டி வீடு திரும்பினாங்க. அப்படி போகும்போது அவங்க வச்சுருந்த அந்த பழக்கூடை ரொம்ப கனமாக இருக்குது. பாட்டிக்கு ஆச்சரியம், என்னடா நம்ம எடுத்துகிட்டு போகவே இல்லை, எதுவுமே இல்லை, பழக்கூடையே இல்லை, ஏன் இதில் இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பழக்கூடை ஃபுல்லாகவே நெகை, அவ்வளவு தங்கம் இருக்குது. அரிசியில் ஒரு கூடை, அந்த கூடை ஃபுல்லாகவே தங்க கட்டிகள். இதை பார்த்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம கடவுளை பார்த்துருக்கோம், அந்த பெருமாளை பார்த்துருக்கோம், நம்மளோட விஷ்ணுவை பார்த்துருக்கோம், அந்த கடவுளோட அற்புதத்தை பார்த்துருக்கோம், ஐயோ ஆசீர்வதித்தாரே கடவுள் அப்படின்னு அந்த பாட்டி அந்த கடவுளுக்கும் நம்ம மழலை கண்ணனுக்கும் மனதளவில் மிகவும் சந்தோஷப்பட்டு எடுத்து சென்றாராம். நம் கண்ணனும் அங்கே குழந்தை வாயிலாக அந்த பழத்தை வாயெல்லாம் நிரப்பிக்கொண்டு ஞம் 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 என்று சாப்பிட்டு கொண்டிருந்தாராம். பார்த்த தாயார், உனக்கு எப்படி கண்ணா பழங்கள் என்று கேட்டாராம். இதை கேட்டதும் கண்ணன், நான் அரிசி கொடுத்தேன், பழம் கொடுத்தார்கள் என்றானாம். எதில் கொடுத்தாய், எப்படி நீ எடுத்துச் சென்றாய் அப்படின்றவங்க, என் கையளவு தான் கொடுத்தேன் தாயே என்றான். இதை கேட்ட தாயார் மிகவும் ஆச்சரியப்பட்டார். உனக்கு இவ்வளோ பழங்கள் கொடுத்து விட்டாரா? அவர்களுக்கு நஷ்டமாயிருக்குமே. கண்ணா, என்னிடம் சொல்லியிருந்தால் நான் வாங்கி தந்திருப்பேன் அல்லவா, நீ ஏன் வாங்கினாய் என்ற கோபத்தில் தாயார், சரி இரு அந்த பாட்டியை தேடுவோம் என்று பாட்டியை தேடினார். பக்கத்து வீட்டாரிடமெல்லாம் அந்த பாட்டியை பற்றி விசாரித்து அந்த பாட்டியின் வீட்டிற்கு சென்றார் பணத்தை எடுத்துக்கொண்டு. அங்கே பாட்டி பணம் இருந்தது, பணம் எல்லாம் வைத்துக்கொண்டு மிக மகிழ்ச்சியுடன் உண்டு கொண்டிருந்தார். அவர்களிடம் இருந்து ஒரு 2 பழத்தை உண்டு கொண்டிருந்தார். தாயார் போனார். யசோதை போய், பாட்டி என்னை மன்னித்து விடுங்கள், என் குழந்தை பண்ணிய தவறாகிறது,
என் குழந்தைக்கு மழலை திரும்பவில்லை. அக்குழந்தை பாவம். நீங்கள் தாயே, உங்களுக்கு சேர வேண்டிய பணம் என்றார். தேவையில்லை அம்மா, நீ பெற்றது குழந்தையல்ல, அது தெய்வ அம்சம். அது பட்ட கையால் தான் என் பணமே வந்தது. உன் குழந்தை சாதாரணமல்ல, அந்த பரமாத்மாவின் அம்சம் என்று அந்த பாட்டி சந்தோஷமாக சொன்னாங்க. அதை கேட்டதும் நம்மளோட யசோதை அம்மைக்கு ரொம்ப கோவமாக இருக்குது. ஏன் இவங்க நம்மக்கிட்ட விளையாடுறாங்க அப்படின்னு கோவப்பட்டு, ஏன் இப்படிலாம் விளையாடிட்டு இருக்கீங்க, நான் சீரியஸாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதும், சாரி இங்கிலீஷ் வந்துச்சு, அப்படி சொன்னதும் நம்ம பாட்டி சொல்கிறாங்களாம், நான் பொய் சொல்லலை, நிஜமாவே உன் குழந்தை தெய்வம்சம்ன்றாங்களாம். கேட்டதும் ஒரு நிமிஷம் நம்ம யசோதைக்கு ஆச்சரியம். என் குழந்தையா? சாதாரண என் வயிற்றில் பிறந்த குழந்தை எப்படி இது தெய்வம்சமாக இருக்கும்? தாயே, நீ செய்த புண்ணியம்தான், உன் வயிற்றில் அது பிறந்திருக்கலாகும் என்றாராம். அப்படி என்றதும் யசோதைக்கு சந்தோஷம். ஆனால் யசோதையின் வயிற்றில் பிறக்கவில்லை கண்ணன். ஆனாலும் கண்ணன் ஒரு தெய்வாம்சம். அதை வளர்ப்பதற்கு கூட தனி பாக்கியம் வேண்டும் அல்லவா? ஓகே, இப்போ அடுத்து போகலாமா? அதை கேட்டதும் நம்ம யசோதை அப்படியே ஒரு மாதிரி மயக்கத்திலே போகிறாங்க. நம்மளோட யசோதையோட கணவர்கிட்ட சொல்கிறதுக்கு சொல்கிறதுக்காக போகிறாங்க. அப்படி சொல்லும் போது கணவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி கண்ணன் விட்டுருக்கான், இப்படியெல்லாம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்ம அவரோட கணவர், யசோதையோட கணவர் சிரிச்சுக்கிறார். அப்படியே மகிழ்ச்சியாக சிரிக்கிறார். ஏன் சிரிக்கிறீங்க? நான் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிகிட்ருக்கேன்னதும், கண்ணனை பிறக்கும் பொழுதே நான் அறிந்தேன், அவன் முகச்சிரிப்பை கண்டே நான் தெரிந்து கொண்டேன் அவன் கடவுளின் அம்சம் என்று. இப்பொழுது உறுதியாகிவிட்டது, அம்மழலை குழந்தை கடவுளின் அம்சார்த்தம் ஆவான். அவனை எப்பொழுதும் பாக்கியமாக வளர்க்க வேண்டும் என்றனராம். நம் கண்ணில் பார்த்தீங்களா? முத்துக்களாலான கம்பல்களும் வளையல்களும் இட்டு, வெண்ணையின் கைகளால் நெகங்கள் ஆபரணங்களை கொண்டு, இனிப்பு மொட்டும் பழங்களை கொண்டு, சிறு சிரிப்பால் கண்களை சிரிப்புடன் வைத்திருக்கும் நம் கண்ணன், தனமும் லாபமும் கொடுக்கும் நம் கண்ணன், மழையாய் குழந்தையாய் தவழும் நம் கண்ணன், கண்ணா கண்ணா போற்றி. சொல்லுங்கள், நம் கண்ணனை பிடித்தால் கிருஷ்ணா, கண்ணா, முகுந்தா என்று கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.